ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ அந்த நாளுக்காக இந்த வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் உன் நாமத்தினால கூடியிருப்பார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உம்மை வர வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீங்கள் வரட்டும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் அசை வாடட்டும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, நீர் வரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த வேலையில் ஆண்டவரே, இந்த துதி ஆராதனை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீரே வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.
ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு
Thank you. Thank you. Give us something that is comfortable with. மைக்கை பார்த்து பயந்துருமே. ரோமன்ஸ் 12 ரோமன்ஸ் 12 ரோமன் 12 1 முதல் பார்க்கலாம். ரோமன்ஸ் 12 1 முதல்.
And I beseech you therefore, brethren, by the mercy of God, that ye present your body a living sacrifice, holy and acceptable unto God, which is your reasonable service. And do not be conformed to this world, but ye be transformed by renewing of your mind, that ye may prove what is good and acceptable and the perfect will of God. நன்றி ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக நன்றி. கர்த்தர் நீங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்ததுக்காக நன்றி. உங்கள் பிரசனம் இன்னமும் முழுமையாக இருக்கிறது இந்த இடத்தில், அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. என்னோட எப்பொழுதும் வர ஆண்டவருக்காக நன்றி. ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கே என் ஊழியன் இருக்கானா, எங்கே நான் இருக்கணும், என் ஊழியனும் இருப்பான் என்று சொல்லி அதை வார்த்தைக்கு நிறைவுக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி. கர்த்தர் நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையின் வியாக்கியானங்கள், அதன் ஆழங்கள், அதன் மர்மங்கள், அதன் ரகசியங்களை ஒவ்வொன்றும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தர் நீங்கள் பேசுங்க. எப்படி தாவீது உங்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பி அவன் நாவை எடுத்து பயன்படுத்தி பேசுனீங்களோ, அதே உன் தாசனுக்கு செய்யட்டும். அப்படியாக செய்யட்டும். கர்த்தர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ரோமன்ஸ் 12:1 ஒரு புதிய வசனம் கிடையாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் நினைக்கிறேன். ரோமன்ஸ் 12:1 முதல் பார்க்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவபலி. அப்படா என்ன அர்த்தம்? ஜீவபலினா லிவிங் சாக்ரிஃபைஸ். இயேசுநாதர் என்ன பண்ணாரு? அவர் நமக்காக ஜீவபலியா இருந்தார். அவர் ஜீவனமே கொடுத்தார். அவர் நமக்கு பலியானார். நம்ம எப்படி ஜீவபலியா இருக்கட்டும்? அது கீழே வசனத்தில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா, ரெண்டு காரியம். கர்த்தருக்கு பிரியமாக, பரிசுத்தமாக. கர்த்தருக்கு பிரியமாக எப்படி இருக்கிறது? கர்த்தரோட கண்கள் நீதிமான் மேலே இருக்கிறதாம். அப்போ நம்ம நீதிமானாக இருந்தோமா, கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம். பரிசுத்தம், தேவனுக்கு பயப்படுறது. நீதி, பாவத்தை வெறுக்கிறது. பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயம் தீர்ப்பு. இதை மூணும் கம்ப்ளைன்ஸ். கம்ப்ளைன்ஸ்னா என்ன? கடைப்பிடித்தமா, அது பரிசுத்தம். பரிசுத்தம் டாப் லெவல். அது கீழே தான் பர்ஃபெக்ஷன் அண்ட் எவ்ரிதிங் இஸ் சப்செட் ஆஃப் இட். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறது எப்படி? கீழே பார்ப்போம். 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், do not be conformed to this world. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனோட நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது மறுரூபமாகிறது. கர்த்தருக்கு பிரியமா வாழ்றதுன்னா மறுரூபமா இருக்கணும். நம்ம பழையபடி இருந்தோமா? எப்படி இருந்தோம்? ஒரு பொய்க்காரனா இருந்தோமா பழையபடி? ஆண்டவர் ரட்சித்த பின்பு மறுபடி பொய்காரணமாக இருக்கணுமா? அப்படின்னா ரட்சிப்புக்கு அர்த்தமே கிடையாது. இப்போ ரினியூ
பி transformed by renewing of your mind. என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த நான் சொன்னபடி எங்க ஆத்மாவோட கண்ட்ரோல் எங்க இருக்கு? சிந்தையில். ஏன்னா சிந்தை தான் நன்மையும் தீமையும் டிசிஷன் பண்ணலாம். ஆத்மாவோட கண்ட்ரோல் அங்கே இருக்கு. ரோமன்ஸ் 1:28 நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த சிந்தையை, இந்த ஆத்மாவை திருப்புறது யார்? கடவுளா நீங்களா? நீங்கள் தான் திருப்பணும். மறுபடி அதே வட்டத்தில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா வண்டி எங்கேயும் போகாது. இருந்த இடத்துல சுற்றிட்டு இருப்பீங்க. இப்போ எக்ஸசைஸ் மிஷின்லாம் இருக்குல்ல, பைஸ்கடி எக்ஸசைஸ் மிஷின், இருந்த இடத்துல அங்கே இருப்பீங்க. முன் போக மாட்டீங்க, பின்னு தான் வருவீங்க. ஏன்னா எல்லாம் முன் போயிடுவாங்க, நீங்கள் அங்கேயே இருப்பீங்க. இந்த மாற்றம் யார் ஏற்படுத்தணும்? நம்ம தான் ஏற்படுத்தணும். இது எப்படி? do not be conformed to this world. அப்படின்னா உலகப்படி நம்ம வாழவே கூடாது. நல்ல இங்கிலீஷ் நல்லா இருக்கு கேட்க. do not be conformed to this world but be transformed by renewing of your mind. But transform, நல்ல ஒரு வார்த்தை இங்கிலீஷில். ஓகே, அப்போ நான் உலகப்படி அதுக்கு ஒற்ற வேஷம் போடாமல், அது கூட கூட்டத்தில் கும்மாளம் போடாமல் பிரிந்து வா. நான் இங்கிலீஷ் சர்வீஸில் ஆண்டவர் சொன்னது இதுதான். இன்னைக்கு காலையில் அதுதான் சொன்னார், இப்போயோ அதை தான் சொல்கிறார். அப்போனா அநேகர் கூட்டத்தோடு கோவிந்தா பண்ணிகிட்ருக்கு உலகத்தில். அங்கே குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம், இங்கே இயேசுவே என் தேவமே அதை பண்ணிகிட்ருக்கு. தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஆக்சுவலி இந்த பாட்டோட ஆழங்கள், குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம் அது சாது செல்லப்ப விளக்குவார். அது ஆக்சுவலி இயேசுநாதர் அவரோட கருவில் இருக்கிறத பற்றி பேசுவோம், அது விளக்குனார். பட் ஐ டோன்ட் ரியலி நோ அபவுட் இட்ல. அது குன்றம்னா கருவு, த womb. தட்ஸ் வாட் ஹி எக்ஸ்பிளைன்ல. இட் நோ மேட்டர், ரைட்? ஸோ அப்போ அங்கே கூட்டமாக இருந்துட்டு இங்கே நடிக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்களா, சங்கீதம் 1 திருப்பி படிங்க. இதுதான் சளி நிற்க மாட்டுது. மாஸ்க் போட்டு பேசுகிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். நல்ல கேளப்பா என்ன சொல்லுதுன்னு. துர்மாக்கனோட ஆலோசனை அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா புரி. துர்மாக்கன்னா யாரு? கிறிஸ்தவன், கர்த்தரோட வார்த்தை நம்பாதவன், கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படியாதவன், கர்த்தரோட வார்த்தையை நியாயம் தீர்க்கிறவன், கர்த்தரோட வார்த்தை இன்னது என்று அறியாதவன், அவன் துர்மாக்கன். எப்படி? ரட்சிக்கப்பட்ட பின்பு அதை கருந்தாத ஒரு மனுஷன், அது துர்மாக்கன். அவன் கூட சேர்ந்தீன்னா எப்படி? துர்மாக்கன் நம்ம மத்தியில் இருக்காங்களா? இருக்காங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் விழுந்தீங்கன்னா நீங்கள் துர்மாக்கன் தான். 2-3 துர்மாக்கன் இருக்காங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிற வார்த்தை வேறு, அவங்க செய்கிற கிரிகைகள் வேறு. அவங்களுக்கு நன்மை தீமையாக இருக்கும், தீமை நன்மையாக இருக்கும். அதுதான் துர்மாக்கன். வெரி சிம்பிள். கடைசி அந்த வார்த்தை. அப்போ துர்மாக்கனோட ஆலோசனை நடாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல். பாவிகள் யாரு? பாவிகள் யாராரு? பாவி ஆண்டவரோட வார்த்தைக்கு மீறவங்க பாவி. பாவி. துர்மாக்கன் வேற, பாவி வேற. இப்போ பாவி எப்படி? ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். பாவம் செய்கிறவன் தான் பாவி.
அவன் தண்ணி குடிக்கிறான்னா, அவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்துட்டு தண்ணி குடிக்கிறான்னா அவன் பேர் என்ன? பாவி. மற்றெல்லாம் செய்ய மாட்டான், எல்லாம் கீழ்ப்படிவான். ஆனால் அவன் தண்ணி ஒண்டி தண்ணி அவனுக்கு என்ன, தண்ணி குடிக்க மது குடிக்கிறது அவனுக்கு சொர்க்கலோகம். அதான் எல்லாம் விடுறேன், ஆனால் இதை ஒண்டி விடக்கூடாது. இது எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கறது, ஆகவே நான் விட மாட்டேன். அது பாவி. வேணும்னு செய்கிறது பாவம். வேணும்னு செய்கிறது பாவம். தெரியாமல் மீறுறது அது மீறுதல். Tripping again. Which one is it? What? Pull out all the plugs. This one what? This one the rice cooker. Take out the rest of the plug. வாரம் வாரம் பார்க்குற ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்தது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும்? பரியாசம். எல்லாம் காமெடி தான், எல்லாம் நகைச்சுவை, நக்கல், நையாண்டி, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆள் நக்கல் நையாண்டி செய்தால் அவங்க ரொம்ப பிடிக்கும். கரெக்ட்? ஜோக்கு, ரொம்ப ஃபனியான மனுஷன் அவங்க. அவர் நக்கல் நையாண்டி செய்கிறவர் கர்த்தனுக்கு பிரியமானவர் அல்ல. ஒரு கோமாளி உங்களுக்கு பிடிக்குமா? யார் கோமாளி பிடிக்கும்? பிடிக்காத? பொய், பச்சை பொய். நல்லா பார்ப்பீங்க. டொனால்ட் மெக்டொனால்ட் இஸ் எ கிளவுன். பொய். எதை எடுத்தாலும் பொய் பேசுவீங்க. எல்லாம் கோமாளி செய்யும் போது பார்த்து விழுந்து சிரிச்சது. கோமாளி ஆக்சுவலி கம்ஸ் அண்டர் மொக்கரி. என்னது? பரியாசக்காரர். ஒரு மனுஷன் சிரிக்கிறனா எப்படியும் சிரிப்பான். போயிட்டு கிட்டின்னு செய்யுங்க, சிரிப்பான். அந்த ஒரு காரியங்கள் அவனுக்கு ஒரு சிரிக்கிற ஒரு காரியமாக அந்த சிரிப்பு. யூ டோன்ட் ஹேவ் டு மார்க். பரயாசம் பண்ணி நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது. அதனால தான் ஆண்டவர் அவனோடு சேரக்கூடாதுன்றது. ஏன்னா இந்த பரயாசக்காரர் இருக்காங்கள, மொக்கஸ், எது எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு புத்தி இருக்குது. எது எடுத்தாலும் அவங்க பரயாசம் பண்ணியே தீருவாங்க. அது சரி வராது. எது எடுத்தாலும் நெகட்டிவ் மைண்டட் பீப்புள். த மாக்கர்ஸ் ஆர் நெகட்டிவ் மைண்டட் பீப்புள். பரயாசக்காரர்கள் நெகட்டிவ். கோவிட் நெகட்டிவ். ஓகே, கோவிட் பிடிச்சவங்கன்னு சொல்லலாம். பாசிட்டிவ்னா கோவிட், நெகட்டிவ் நான் பாசிட்டிவ், கோவிட் பாசிட்டிவ். ஓகே. அப்போனா பரயாசக்காரர்கள் எப்பயும் வந்து நெகட்டிவாக இருப்பாங்க. முடியாது, எல்லாத்தையும் முடியாது. இதை செய்ய சொன்னால் முடியாது. அதை கழட்டியா, அது சர்வீஸ் பண்ணணும் முடியாது. அது ஃபேனை கழட்டணுமா, அது பிளேட் உடஞ்சிடும். அப்படி தான் பேசுவாங்க. நாக்காளி அடிக்க சொன்னால் நாக்காளி எடுக்கணுமா, அது நேராக வைக்க முடியாது, அதை அடிக்க தான் ஆகணுமா. வர்றவங்க எடுத்துக்கிட்டோமே, இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. மொக்கஸ் அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்க. இஃப் யூ ஹேவ் நெகட்டிவிட்டி இன்சைட், உனக்குள்ளே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நான் பரயாசம் உனக்குள்ளே வாழுது. நக்களும் கிண்டலும் உனக்குள்ளே இருக்கிறது. யுவர் நெகட்டிவ். அதை விட்டு வெளியே வரணும். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள வந்த பண்ணும்போது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் வந்து உனக்கு கிடையாது. நெகட்டிவ் பாசிட்டிவ் நான் தமிழில். புலவர்களே புலவுங்க. ஆந்தனி, நெகட்டிவ் பாசிட்டிவ்னா என்னது? மேக்னெட் இருக்குல்ல, காந்தத்துக்கு 2 இருக்குது. அது நெகட்டிவ் பாசிட்டிவ் தமிழ் என்னது? தமிழில் தானே படிச்சிங்க.
சயின்ஸ்லாம் தமிழில் தானே படிச்சிங்க, தெரியலையா? ஆ தெரில. ஓகே. தாப்பா இந்த நெகட்டிவிட்டி, இது உலகம் இது உலகத்தோட காரியங்கள். உலகத்தோட பார்க்குறோம். துர்மாக்கன் உலகத்தில் உள்ளவன் சபையில் வந்து ஏதோ ஆராதிப்பான். அங்கே பாவிகள் வேணும்னு தெரிஞ்சு உலகத்தில் இருந்து உலக பாவங்களை விட மாட்டாங்க. மூணாவது பரயாசக்காரர்கள் எப்பயும் நெகட்டிவாக கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி அதை நீங்கள் சட்டப்படுறீங்க, ஏன் இப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, வயிறு தள்ளி இருக்குது, இது அவனோட வேலை அது. ஓகே, 3 விதமான மக்களை ஆண்டவர் சொல்கிறாரு. வேற அடுத்தது மைக்கு போட்டி விடுங்க கழுத்துல, சரியா இருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் ஸோ பிரியமாய் இந்த 3 விதமான மக்கள் உலகத்தில் இருக்காங்க. நம்ம அதை விட்டு do not be conformed to this world but transform. transformation என்ன? கர்த்தருக்குள்ள படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த இல்ல சங்கீதம் 1 I think fix wall I think. கர்த்தருடைய வேதத்தில் மைக்கு வாய்க்குள்ள நுழைச்சிடுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தரின் வேதத்தில் பிரியமாயிருக்கிறவர்கள் இரவும் பகலும் அவரோட வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். இப்ப உலக வாழ்க்கை அப்படி, கிறிஸ்துக்குள் வாழ்க்கை நம்ம சிந்தை மாறின பின்பு அவரோட வசனத்துல அவரோட வார்த்தையில இரவும் பகலும் தியானம் பண்ணி அதுல பிரியமா இருக்கணும். அதுதான் கிறிஸ்துக்குள் வாழ்க்கை. அவர் அழைத்ததே அதுதான் நோக்கம். ஏன் பரிபூர்ணமா என்ன இருக்கணும்? present your body ஒரு என்ன திருப்பி 1 படிங்க. 1 துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்ல ரோமன் 12:1. ஓகே, சங்கீதத்தை விட்டுருங்க போங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்போ ஜீவ பலியா இருந்தீன்னா, எப்படி அவரோட வசனத்துல வந்து அவரைப்படி நம்பி எல்லாம் இருந்தீங்கன்னா நீ ஜீவ பலியா வாழ்ற. அப்பனா நீ ஜீவ பலின்னா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது. கர்த்தர் உன் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பார். எது பெட்டர்? எது மேலானது? கர்த்தர் உன் வாழ்க்கையை நடத்தினாரா பெட்டரா, நீ உன் வாழ்க்கையை நடத்தினா பெட்டரா? அதோட கண்டிஷன், அதோட இது நிபந்தம் இரவும் பகலும் ஞானமாக இருந்து பாக்கியவனா வாழட்டும். ஸோ அப்போ நீ ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தீன்னா அவர் உன்னை பரிபூர்ணமாக்கி அவர் சித்தத்தை உன்னை வைத்து நிறைவேற்றுவார். விளங்குதா? நீ ஜீவ பலியா இருந்தால் தான் உன்னை வச்சு நிறைவேற்ற முடியும். 2 காரியங்கள், நீ பரிபூர்ணமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ இந்த நீ பலி கொடுத்தது, இந்த என்னத்தை கொடுத்த? உலகத்தை. யூ கட் ஆஃப் வேர்ல்ட். நீ அவர் பக்கம் வந்த நாள் நீ ஜீவ பலி ஆயிட்ட. பரிசுத்தம் பர்ஃபெக்ட் இருக்கும்போது அவரோட சித்தத்தை உன்னை வைத்து நிறைவேற்றுவார். எப்படி இன்றைக்கு சுவிசேஷம் இயேசுநாதர் வந்து இறங்கி சொல்ல முடியுமா? மற்றவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி இயேசுநாதர் செய்ய முடியுமா? முடியும், அவரால் முடியும். ஆனால் நீ செத்து விடுவே. கடவுளை பார்த்தவன் ஒருத்தனை உயிராக இருக்க மாட்டானே. அவர் முடியாதல்ல, அவர் மனுஷனோட உறவாட முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே அதை சொல்லியிருந்தேன்ல போன 2 வாரம் முன்பு, மறுரூபமாகினார்.
மனுஷனை சந்திக்க, எலிஜாவை சந்திக்க, எலிஜாவும் மோசேயும் சந்திக்க மறுரூப மலையில் மேத்யூ 17 அவர் மறுரூபமாகினார். அப்போ தான் அவர் சந்திக்க முடியும், இல்லாட்டி முடியாது. ஏன்னா 1 கொரிந்தியன்ஸ் 15 நீங்கள் பார்க்கலாம், வேறு விதமான சரீரம் நமக்கு உண்டா. எப்போ எடுக்கப்பட்ட நேரத்தில் சரீரம் மாறிடுமா. அப்போ கடவுள் நம் மத்தியில் ஆவியானவராக உலாவலாம், ஆனால் அவர் சொந்த ரூபத்தில் உலாவ முடியாது. ஏன்னா அவர் வேற சரீரம். ஓகே, அப்போ நம்ம வைத்து தான் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு அவரோட சித்தத்தை படி நடக்கிறவர் யார்? இதுதான் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் சித்த மேல் செய்யுங்க ஆண்டவரை, அவரோட தியானத்தில் இருக்கிறது யார்? ஒரு காலகட்டம் மனாந்தரத்தில் விடுற காலகட்டம் உண்டு, கவலை இல்லாமல் இருங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்போஸ்தலர்கள் காலில் வந்து என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்ட பின்பு அப்போஸ்தலர் காலில் எல்லா நிலத்துகளெல்லாம் விற்றுவிட்டு எல்லாம் வந்து காலில் போட்டாங்க. அப்போஸ்தலரும் தெரியல அன்னைக்கு என்ன செய்யணும்னு. அப்போ அது என்னாச்சு, இஸ்ரவேலை விற்றுவிட்டாங்க, நிலம் இல்லாமல் போச்சு. கடைசியில் என்னாச்சு, வீடு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அவங்க இருக்கிற குடியிருப்பே போச்சு. இது செய்யறது ஆண்டவர் எதிர்பார்க்கறது இதல்ல. உலகத்திலே நீ சேராத, உலகத்திலே இருந்தானே உன்னை ரசித்த. எங்கேருந்து ரசித்தாரு? உலகத்தில் இருந்து அவர் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தார். அவர் ராஜ வாழ்க்கை வேறையாச்சே. உலகப்படியே துர்மாக்கன் கூட சேர்ந்து, இங்கே பார்த்தீங்களா, நல்லா பாருங்க, அங்கே துர்மாக்கன் இருக்கு, பாவிகள் இருக்கு, புறஜாதின்னு இருக்கா. அவன் ஒன்றும் நல்லவன் இருக்கு. துர்மாக்கன் இருக்கு, பாவி இருக்கு, புறஜாதி இல்லை. பைபிள் யாருக்காக எழுந்தினது? புறஜாதிக்கா இல்லை கிறிஸ்துவை நம்புறவர்களுக்கா? இது நமக்கு தான் எழுந்தினது. அவன் புறஜாதிக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவனுக்காக நீ அழுகாத, அவனுக்காக நீ மனது உருகாத. உன் சொந்தத்துக்கே மனம் உருகு. உன் சொந்தம்லாம் மேயுதில்ல அங்கே. உன் சொந்தம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? நான் ஒரு ஆங்கிலிக்கன், நான் ஒரு மெத்தடிஸ் கொண்டு வர்றது, எனக்கு கோலர் பிடிச்சிருக்கும். ஓகே, உன் சொந்தம்லாம் அப்படி இருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில் உன் சொந்தத்துக்கே பாரு. Let us see our own first. ஏன்னா இந்த காலகட்டம் வேறு. Like I told you, it's now pruning time. ஒரு காலகட்டத்தில் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டோட இதிலேருந்து திருப்பி மறுபடி அவரை நோக்கி பார்க்க வைக்கிறார். இப்போ எல்லாத்தையும் இயேசுநாதர் தெரியும், அன்னைக்கு தெரியலை. விளம்பரம் செய்யும் போது எப்படி செய்வாங்க? எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, நன்மை மட்டும் சொல்லுவாங்க. கரெக்டா? அதுதான் ஆண்டவர் ஏமாத்தலை. அந்த நன்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் வந்து ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு தான் கொண்டு வந்தார். எல்லாத்தையும் விளம்பரம் செய்ய வைத்தார் இயேசுநாதரை. தவறான ஒரு வார்த்தை விளம்பரம். ஐ டோன்ட் நோ வாட் டு யூஸ். ஓகே, he preached the gospel. இங்கிலீஷ்லாம் கொஞ்சம், தமிழில் என்ன சொல்கிறார்? பரப்ப செய்தாரா வைக்கலாம் அந்த வார்த்தை. பரப்பினார் அவரோட நன்மை மற்றும் இயேசு நல்லவர்னு பரப்பினார். அது முடிஞ்சு இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்குறார். the details of it. Alright? ஏன் சீக்கிரமாக வரப்போகிறார், அது நிச்சயம். அப்போ நம்ம எல்லாம் அவர் சொன்ன அத்தனை வார்த்தையும் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க பைபிள் முழுவதும் நமக்கு தெரியணுமா இல்லையா? தெரியணும். பைபிளை வெளிப்படுத்துறது யாரு? மனுஷன் இல்லையே, அவர் மட்டும்தானே.
ஆகவே அவர் துர்மாக்கணுக்களுக்கு இது விளங்கவே விளங்காது. நீங்கள் ஐ திங்க் கொரிந்தியன்ஸ் தான் சொல்லுவார் போல். I'll remember where's the word. Okay, doesn't matter. பால் என்ன சொல்லுவார்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இது விளங்கும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நீங்கள் எது தான் சொன்னாலும் அவங்களுக்கு விளங்காது. ரட்சிக்கப்பட்ட பின்பு தான் அவங்க சிந்தை மாறும். அது முன்பு உலகப்படி தான் யோசிக்கும். எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க ரட்சிக்கப்படாத முந்தி பைபிள் படிக்கும் போது ரொம்ப விளங்குனுச்சு உங்களுக்கு? யாராவது இருக்கீங்களா? அப்போ நான் உங்கள்கிட்ட நான் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் எப்படிலாம் கற்றுட்டீங்கன்னு. ஓகே, ஏன் தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்படாத முன்பு மணிக்கணக்காக பைபிள் படிப்பேன், மணிக்கணக்காக. ஏன்னா நைட் ஷிஃப்ட், நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்தேன். அப்போ இந்த ஒரு சின்ன பைபிள் வச்சுருப்பேன், மணிக்கணக்காக படிப்பேன். ஆனால் ஒன்று கூட மண்டையில் ஒட்டுனதே கிடையாது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ பைபிள் படிக்கும் போது, ஆண்டவரோட வார்த்தை படிக்கும் போது, அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக என் வாழ்க்கையில் பட்டது. என் ஆத்துமால ஒட்டுன போல அது மாறினது. அப்போ என் வாழ்க்கையும் அதன்படி மாற ஆரம்பிச்சிச்சு. இதுதான் நிஜம், இதுதான் வேதமும் சொல்கிறது. அவர் திறந்து விட்டால் ஒழிய நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்காது. அப்போ எல்லாம் பாடுற பாட்டு என்ன? உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றேன். மனைவி கணவர்கிட்ட பாடுற பாட்டா அது? நல்லா அடி. உடலை படைக்கின்றேன். குடிக்கு பாடுற பாட்டா அது? என் உடலை பயன்படுத்தி நீ நல்லா குடி பிசாசே, நல்லா குடி. பொய் சொல்றதுக்கா? பாவத்தில் வாழ்றதுக்கா? உடலை படைக்கிறே, யாருக்கு படைக்கிற? உன் பாவ வழிகளுக்கா? இல்ல பரிசுத்தத்துக்கும் பரிபூர்ணத்துக்கா? நல்லா யோசிச்சுப்பார். இப்போல்லாம் மனுஷன் என்ன பண்றாங்க? கர்த்தரோட வார்த்தை நியாயம் தீர்க்கிறாங்க. இது அப்படியா சொன்னாரு? இல்லையே, எந்த நேரத்தில் சொன்னாரு? அவர் அந்த நேரத்தில் எங்கே இருந்தார்? இப்படி எல்லாம் உன்னை யார் ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்க? நீ என்ன கர்த்தரோட ஹிஸ்டோரியனா? இல்லை கர்த்தரோட விஞ்ஞானியா? இதெல்லாம் தேவையில்லாத வெட்டித்தனமா கர்த்தரோட வார்த்தை நியாயம் தீர்க்காது. அவர் வார்த்தை தான் உன்னை நியாயம் தீர்க்க மொழிய, நீ அவர் வார்த்தை நியாயம் தீர்க்காது. பைபிளை எப்படி படிக்கிறியோ அப்படியே நம்பு, ஏதோ புரட்டாத, தேவை கிடையாது. உனக்கு என்ன விளங்குதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளு. ஆனால் மேக் ஷுவர், என்னது, பரிபூர்ணமும் பரிசுத்தம் இருந்தால் தான் இது விளங்க செய்யும். நீ ஏதோ
தமிழ் படம் பார்த்துட்டு இல்லை இப்போ வந்து தமிழ் படம் பார்க்கக்கூடாது, அது நம்ம ஆத்மாவை கெடுக்கும்னு சொன்னோன்னா என்ன பண்ணுவான்? தமிழ் படம் பார்க்காம இங்கிலீஷ் படம் பார்ப்பான். இல்லாட்டி இந்த இந்த படங்கள் எடுக்கிறாங்க தெரியுங்களா, கிறிஸ்துவ படங்கள். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, அந்த படத்தை பார்த்து முடிஞ்சு உடனே பேக் இதெல்லாம் அது என்ன மூட்டையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு இன்றைக்கே சுவிசேஷம் சொல்லுவோம், நம்ம ஜான் த பேப்டிஸ்ட் போல மாறிடுவோம். இந்த உற்சாகம் வருதா உங்களுக்கு? நல்லா இருந்தவங்கள இன்னும் கெடுக்குவாங்க. ஏன்னா அது ஃபேண்டசி, அது ஒரு கற்பனை கதை, அதனால வேலை செய்ய மாட்டுது. அதே நேரத்தில் ஜீசஸ் ஆஃப் நெசரத், அது 6 மணி நேரம் மூவி, அதை உட்காந்து பாருங்க, கர்த்தரை மேலே உங்களுக்கு அதிக பற்று உண்டாகும். ஏன்னா அவரை பற்றி பைபிளில் ஒன்று வசனமாக எடுத்து அதை ரியலிஸ்டிக்காக பண்ணி காமிச்சாங்க. மற்றதெல்லாம் கற்பனை கதைகள், அதனால் வேலை செய்யாது. உண்மையான கதை, ட்ரூ ஸ்டோரி, அதை பாருங்கள், அது உங்களுக்கு உற்சாகப்படுத்தும். நீங்கள் மூவி பார்க்குறேன்னா ட்ரூ ஸ்டோரி பாருங்கள், கற்பனை கதை கேட்காதீங்க. ஏன்னா ஆஸ்ட்ராப்ன்ற இந்த ஆவி அதில் மாய 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 வேனிட்டி வேனிட்டி வேனிட்டி. அப்போ இந்த கற்பனைகள்லாம் வேனிட்டி, மாய தானே கற்பனை. ஃபேமிலி கற்பனை தான் உட்காந்துக்கிட்டு இது நான் மெர்சிடிஸ் பேன்ஸில் வர பிபிவின்னு அடிக்குதான் தூங்கிக்கிட்டு, அது கற்பனை. வறுமை தானே, மாய தானே. சரி, எம்எல்ஏ ஏன் எப்பயும் எம்எல்ஏ தான் நம்ம முன்னுக்கே உட்காந்துருக்கலாம், அதனால சரி சரி, அது கோச்சிக்காது, அதுதான் சரி. அப்போ உன்னோட வழிகளை பாரு. உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு தன்னைத்தானே வஞ்சிட்டு இருக்காயா, இல்லை அதை விட்டு வெளியே வந்துட்டியா? இல்லை உனக்கு உலகம் ஒன்றும் தேவையா, இல்லை கர்த்தர் தேவையா? கர்த்தர் என்ன சொன்னார்? பயப்படாத, எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், வானத்தை பறவை பார், இதை பதிலும் அறுப்ப நான் எல்லாம் கொடுத்துட்டேன்யா. என்ன என்னோட வார்த்தை படி நீ நடந்தீன்னா ஒன்றை குறை சொல்ல யாரும் கிடையாது, யாரும் உங்களாம் குறை சொல்ல முடியாது. உன்னோட குறையினால தான் உபாகமம் 1:28, உன்னோட பாவத்தின் நிமித்தம் தான் எதிரி தலை தூக்குறான். அப்போ அவனுக்கு குறை இல்லாட்டி அப்படி எப்படி தலை தூக்குவான்? அவன் தான், நீ தான் அடிச்சிட்டிய தலை இல்லாமல், அப்புறம் எப்படி தலை தூக்குவான்? ஸோ அந்த பாவ வழிகளை விட்டு திரும்புறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன் தெரியுமா? நமக்கு அநேக காரியங்கள் உடனே புரியாது. வாழ்க்கை சில இதில் ஆண்டவர் வனாந்தரத்தை நடத்தும் போது வாழ்க்கை அனுபவத்தினால்தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஜெரமாயிட்ட பேசும்போது அவர் ஒரு களிமண்ணை குயவனை பற்றி காமிச்சு, நீ போய் பாரு, அந்த பாத்திரத்தை பார்த்து அதில் வச்சு கற்றுக் கொடுக்குறாரு. ஐசாயா 20 பார்த்தீங்களா, அவரை முண்டமாக நடந்து போக சொல்கிறார் 3 வருஷமாக. மனுஷன் பாவம். ஆனால் அவருக்கு என்ன புரியும்னா, நன்றாக கர்த்தர் ஏதாவது செய்ய சொன்னால் அது சரியாக இருக்கும்னு அந்த விசுவாசத்தில் இருந்து கடைசியில் அவர் சாகும் போது 2ஆக பிளந்தாங்க, மரம் வெட்டுற மாதிரி வெட்டினாங்க ஐசாயாவை. நீங்கள் வெட்டி பார்ப்போமா? மரம் வெட்டுற மாதிரி. அப்படின்னா அவரோட விசுவாசத்தை பாருங்க. எல்லா விசுவாசம் எங்க விசுவாசம் இருக்கும்? இதோட தான் விசுவாசம். சூழ்நிலை வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசம் எல்லாம் பறந்து போயிடும். ஒரு கெட்ட சூழ்நிலை வருதுன்னா, அது கர்த்தர் அனுமதி கொடுத்தாருன்னா அதை ஏன் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன்? அதை ஏன் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன்? எந்த இயேசு கைவிட மாட்டார்,
என்னை மறந்திட மாட்டார். கெட்ட சூழ்நிலை வரும்போது எந்த இயேசு மறந்து விட்டாரே, என்னை கைவிட்டாரே, உன் பாட்டே மாறிடும். கெட்ட சூழ்நிலை வந்துதான் ஆகும். அதுதான் கெட்ட சூழ்நிலை வந்தாதான் நீ சரியான விசுவாசியான தெரியும். உனக்கு சோதித்து பார்க்காட்டி, புடமிட்டு பார்க்காட்டி நீ சுத்த வெள்ளியா மாற மாட்ட, சுத்த தங்கமா மாற மாட்ட. புடமிட்டு பார்த்தே தீர்வார்கள். whether you like it or not, பிடிக்குதோ இல்லையோ, you will be run through the furnace. புடமிட்டு பார்த்தே தீர்வார்கள். இது சொக்க தங்கமா இல்லை போலியா? யார் சொக்க தங்கம்? ஓ, இப்படி தூக்குங்க, எல்லாம் வரல, இல்லை 2 கை தூக்குங்க. ஆனால் சூழ்நிலை வரும்போது என்ன இது நிஜம்தானே? அதனால தான் ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார். அப்போ அந்த சூழ்நிலையில் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் உதவி செய்வார் என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆகவே எனக்கு ஆபத்தா இருக்கு, அவரை நோக்கி கூப்பிடுவேன், கட்டாயம் உதவி செய்வார், என்னை கைவிடவே மாட்டார், அவர் சொல்லியிருக்கார். அதுதான் என் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் தான் வாழ்ந்திருக்க, இனியும் வாழ்கிறேன். அவர் நம்பாட்டு கேளு பாருங்க. நடுவு தெருவில் நின்று அழுவேன், இந்த மனுஷன்லேருந்து என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க. இந்த மனுஷன் என்ன பண்ற சித்திரவதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நடுவு தெருவில் உட்கார்ந்து அழுவேன். கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்டார். அப்படியே எடுத்து அந்த மனுஷனை பிடுங்கி தூக்கி எறிஞ்சார். I know my God will help me. ஆனால் ஒன்று, என் வேலையில் என்ன பாடுபடுறேன், என்ன அவமானம் படுறேன் என்னன்னு யாருக்கும் தெரியாது, மனைவிக்கு கொண்டு தெரியாது. இதெல்லாம் பேசி என் கவலையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அருளாதரிடம் சொல்லுவேன், அவர் உதவி செய்வார். இப்போ ஏன் என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்? என்னை பற்றி நான் பெருமை சொல்லலை, அருளாதர் செய்த நன்மைகளை உங்கள் இடத்துல சொல்கிறேன். அவர் எப்படி என்னை நடத்தினார், இது வரைக்கும் நடத்தி வரார் என்று அவரை மகிமை செய்கிறேன், பெருமை பாராட்டுகிறேன். அருள்நாதர் இயேசுநாதரை, அவரை தான் பெருமை பாராட்டுகிறேன், என்னதில்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் உங்கள் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு சின்ன கோவிந்தானாச்சும் பேசிடுவீங்க, சின்னதாக உள்ளுக்கே பேசிடுவீங்க. உலகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ உலகத்தை விட்டு பிரிஞ்சு வரணும்னு பார்த்தீங்கன்னா உலகம் உங்களை விடாது. நல்லா தான் இருந்தால் நாசமாக போயிட்டான். இப்போ பாரு, அல்லேலூயா கூட்டத்தில் சேர்ந்து நாசமாக போயிட்டான். எப்படி தான் எவ்வளோ நல்லா தண்ணி குடிப்பான் தெரியுமா? சைட்டில் அப்படியே ஊற்றுவான், இந்த புகையை சுற்றி விடுவான். இப்போ பாரு என்ன பண்ணுறான் பாரு. கர்த்தர்ச்சே கேட்கறதுக்கே சலிப்பார். இதெல்லாம் பேசியிருக்காங்க, படி இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. அவருக்கு சலிப்பாக இருக்கா? அந்த அந்த இதெல்லாம் அந்த ஆள்லாம் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி வச்சுருங்க, ஆண்டவரை நான் மரித்து போய் பரலோகத்தில் இருக்கும்போது இவன் மட்டும் என்னை காமிச்சிடுங்க, நான் ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் ஆண்டவர். அநேகர் நம்மளை சபிப்பாங்க, அவரை ஏற்றுக்கொண்ட பண்பு. அநேகர் நம்மளை கொடீரமாய் பேசுவாங்க. இதை நீங்கள் படிச்சிங்களா? தொடர்ந்து இருக்கும். லெட்ஸ் கோ ஆன். 3 படிங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இது உன் விசுவாசத்தை வச்சு மற்றவங்களை நீ நியாயம் தீர்க்காத. வெரி சிம்பிள் இஸ் தட். உனக்கு விசுவாசம் பெருகலாம், பொங்கி வடியலாம்,
நீனே நினச்சிக்கலாம் நான் வந்து உலக பிரசங்கின்னு நினச்சிக்கலாம். அதை பற்றி தவறு கிடையாது. நீ எதுவும் நினச்சிக்கலாம். இப்போ வந்து பூனை வந்து புலியாக நினச்சிக்கலாம். அதை பற்றி பிரச்சனையா? அதுதான் அதோட நினைவு தானே, நினச்சிக்கிட்டு இருக்கட்டும். ஆனால் நிஜம் என்ன? பூனை பூனை தான். பூனை என்ன நினைக்குமா? கண்ண முடியுமா? உலகம் இருந்துருச்சே, ஐயோ உலகம் இருந்துருச்சேன்னு பூனை நினைக்குமா? இருந்துருச்சா உலகம்? இருந்துருச்சா? அதான் நிஜம். அவங்க விசுவாசத்தைப்படி அவங்க வாழ்வாங்க. ஏன்னா சிலவங்களுக்கு கர்த்தரை தெரியவே தெரியாது. நீங்கள் தான் இருப்பீங்க, ஆனால் கர்த்தரை தெரியவே தெரியாது. விசுவாச வார்த்தை இன்னைக்கு பேசணும், இன்னைக்கு பாருங்க எப்படி சிங்கம் போல விசுவாசமாக இருப்பீங்க. நாளைக்கு பார்த்தா எல்லாம் போயிடும். அதனால தான் விசுவாசம் எப்படி கேட்கமா, எப்படி வரோமா? கேட்குவது. ரோமன்ஸ் 10:17 படிங்க. 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனோட வசனத்தினால் வரும். தேவனோட வசனத்தை எடுத்து பேசும்போது உங்களுக்கு விசுவாசம் பெருகும். விசுவாசம் faith come by hearing alone the word of God. அங்கே கேள்வின்னு போட்டிருக்கு, பட் இங்கிலீஷில் எப்படி படிக்குது? 10:17. So then faith comes by hearing, and hearing by the word of God. தேவனோட வார்த்தை கேட்கறதுனால விசுவாசம் படுறாங்க. தொடர்ந்து படிப்போம். அப்போ சிலவங்களுக்கு விசுவாசம், என்ன மாதிரி மனுஷனுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களாலும் நான் இயேசுநாதர் தான் கேட்பேன். ஏன்னா என்னோட விசுவாசம் முழுமையாக அவர் மேலே தான். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசு இருக்கட்டும், ஜெபம் பண்ணுவோம், ஏதோ ஒரு சாங்கியத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களோட விசுவாசம் அவ்வளோதான். நீங்கள் அங்கேயே இருந்து என்னடா அப்படி பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா வெவ்வேறுக்கு அந்த விசுவாசம் வளர்கிறதுக்கு அவங்களுக்கு அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவத்தில் வந்தாங்களா தான் அந்த விசுவாசம் பெருகும். கேட்டு பாருங்க, ஜான் கார்த்திக் 20 வருஷம், எம்எல்ஏ எத்தனை வருஷம்? இங்கே 9 வருஷமா? அது முன்பு அது 2 வருஷம் கணக்கு இல்லை. ஓகே, அவங்களே கணக்கில் எடுத்துட்டாங்க. 9 வருஷம் விசுவாசத்தில் எத்தனை சோதனை வந்தது, எத்தனை பிரச்சனை வந்தது, அதில் கர்த்தர் எப்படி விடுவித்தார், அவர் மேலே அதிக நம்பிக்கை வைக்க என்ன செய்தார் என்று அது அந்த வாழ்க்கையில் மட்டும்தான் தெரியும். அவங்க போன வழியில் அந்த வேதனையில் கர்த்தர் அதிசயம் செய்தது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் கூட இருக்கும். ஒன்றுமே இல்லை, கர்த்தரோட சம்பந்தம் இல்லாமல் இருந்தீங்களா உங்களுக்கு விசுவாசமே இருக்காது. ஏன்னா அவரோட காரியம், அவரோட தயவு நீங்கள் பார்த்ததல்ல, அவரோட கிருபை ஒண்டி தான் பார்த்துருக்கீங்க. அது கிருபைனால தப்பிச்சுட்டு வர, பாவம் செஞ்சுட்டு ஈன்னு தப்பிச்சுட்டு வர, அதை ஒண்டி தான் பார்த்துருக்கீங்க. அவரோட தயவு, அவரோட அதிசயம், அவரோட சுகம் கொடுக்கறது, அவரோட ஆலோசனை, அவரோட ராஜரீகம், அவரோட வல்லமை நீங்கள் பார்த்தது கிடையாது. அப்போ உங்கள் விசுவாசம் எவ்வளோ நிற்கும்? என்னோட விசுவாசத்தை வச்சு உங்களை நான் நியாயம் தீர்க்கக்கூடாது. எனக்கு இப்படிலாம் செஞ்சார். ஆமாம், நான் அதிகமாக தேடுறவன். பைபிள் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து பைபிள் கெதியாக இருப்பேன். என்னோட விசுவாசம் வேறு. ஆனால் முடிவில்லை. என்ன வேண்டாம்? பரிபூர்ணமும் பரிசுத்தமும். கொஞ்சம் விசுவாசம் இருந்தீங்கன்னா எந்த விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. த மெஜர் யூ, அது இருக்குது, ஒரு வசனம் அங்கே இருக்குது, இங்கே காணுமே.
ஓகே, படிக்கலாம். இது படிக்கலாம். 1 கொரிந்தியன்ஸ் 5:10. ஜட்ஜ்மெண்ட் பற்றி அது. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள 2 கொரிந்தியன்ஸ் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நன்மையோ தீமையோ அவனவன் செய்தபடி தான் நியாயம் தீர்க்கப்படும். 2 கொரிந்தியன்ஸ் 9:6. மைக் தட்டுங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறவன் பெருக விதைப்பான், அறுப்பான். விதைத்து பாருங்க, வெரி சிம்பிள். சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் வீட்டு முன்னுக்கு ஒரு 5 பாலி பேக்கில் செடி நட்டிங்கன்னா மிளகா செடி எவ்வளோ கனி கொடுக்கும்? 5 மரத்தோட கனி கொடுக்கும். 10 மரம் நட்டுனீங்களா 10 மரம் கொடுக்கும். 10 மரத்துக்கு வேலை கூடையா 5 மரத்துக்கு வேலை கூடையா? 10 மரத்துக்கு வேலை கூட. நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்களோ அது வேலையும் கூட, அதோட வருமானமும் கூட. வெரி சிம்பிள் அஸ் தட். அப்போ சின்ன விசுவாசத்தில் சிறிதில் உண்மையாக இருக்காதவங்க பெரிதில் உண்மையாக இருப்பாங்களா? ஒரு சின்ன சோதனை வந்த பின்பு இயேசுநாதரே வாண்டாயா, இவங்க தான் இயேசு நல்லவர் சொல்கிறாரு, இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாரு. காரணம், நீ பரிபூரணத்தையும் பரிசுத்தத்தை நாடலாம். அப்போ தான் அவரோட சித்தம் மேலே நடக்கும். இல்லை நீ உலகம்படி இருந்தீன்னா உலகம் உனக்கு உதவி செய்யிட்டோமே, ரதமும் குதிரையும் உனக்கு உதவி செய்யிட்டோம். அவங்கள தான் நம்பி இருக்க. என்னது ஒரு பிரச்சனைனா உடனே டக்குன்னு உலகப்படி போயிட்டு அண்ணன் ஒரு லோன் கொடுங்க, அண்ணன் சித்தப்பா பார்த்து லோன் கொடுங்க, சித்தப்பா 2 காரி துப்பி. அதான் சொன்னல அன்னைக்கு, கிறிஸ்துன்னு சொன்னல பாரு, இப்போ யார் கடன் கொடுக்குறா? இந்த மாதிரிலாம் பட்டிருக்காங்க அனைவர். கர்த்தரோட கிருபையினால் இந்த கரங்கள் கடன் வாங்காது. கேட்டு பாருங்க, ஜான் கார்த்திக் கேட்டு பாருங்க, எத்தனை கடன் வாங்கியிருக்காங்க. கொடுத்து கணக்கெல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்? யார் ஏமாத்துறவோ இல்லையோ அது அவங்க பிரச்சனை. ஆண்டவர், நாங்கள் கொடுக்கும் போது எங்களுக்கு ஒரு செட்டிங் இருக்கு, திருப்பி கிடைக்காதுன்னு. அந்த செட்டிங்கோடு தான் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. அடித்தா மூச்சு நல்லா இருக்கு, 2 நாள் ஒரே காய்ச்சல். அது எப்படி தான் என்னை தேடி வருதுன்னு தெரியல. அண்ட் எவ்ரி கடைசி 3 கடைசியில் பாருங்கள், எவ்ரி மேன் த மெஷர் ஆஃப் ஃபேத். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கோ அதுதான். நீங்கள் இயேசுநாதர் என்ன சொன்னார்? பிறர் கண்களில் இருக்கிற மரக்கட்டையை பார்க்காத, உன் கண்களில் இருக்கிற தூசியை ஊதி விடு, தூசி எடு. அப்போ தான் மற்றவங்களோட பிரச்சனைக்கு நீ உதவியாக இருக்கலாம். எனக்குதா படைப்பன் ஹாமி ஓகே. அப்போ இங்கே எரிஞ்சு போகுது, என்ன பண்ணலாம்? மேலே உள்ள அக்கௌண்ட் போட்டிடுவோமா? மண்டை எரிஞ்சு போயிடுமா? நமக்கு வேறு காட்டு இல்லை. சரி, வெரி ஹாட். இந்த கேமரா மாற்றிப்பலாம். அது கேமராவுக்கே தேவைப்படுது. நேற்று பார்த்தேன், இந்த கேமரா சூடாகிடுச்சுன்னா அடைச்சிக்கமா. அதனால் இந்த வாரம் ஃபேன் கொடுத்துருக்கோம்.
அதாவது பண்ணுது. 4 ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரம் தான். அநேக அவயங்கள் இருந்தோம், எல்லாம் ஒரே மாதிரி தான். இப்போ பாருங்க, இன்னைக்கு உங்க கண்ணு சொன்னுச்சுன்னா காலையில என்ன கண்ணு என்ன சொல்லும்? தூங்கு. உடனே அங்கேருந்து கேட்பீங்க, இருதயம் என்ன சொல்லும்? தூங்காதே தம்பி தூங்கா. ஓகே, இது பேச்சை கேட்டு ஆவி உற்சாகமாக இருக்கும். இருதயத்துலேருந்து வர்றது. ஓகே, அப்போ மைண்டு இப்போ என்ன சொல்லும்? கண்ணு இப்படி சொல்லுது, இருதயம் இப்படி சொல்லுது, மைண்ட் என்ன பண்ணும்? டெசிஷன் பண்ணும். ஆத்மா டெசிஷன் பண்ணும். எழுந்திருக்கிறதா இல்லையான்னு, எழுந்திருக்கிறதா இல்லையான்னு. அப்போ இது நம்ம யாரை எழுப்பி விடாத, கட்டாயம் இல்லாத இந்த இப்பேற்பட்ட மனுஷங்க. அது கட்டாயம் வேறு, ஒரு ஜாடு கம்பு இந்த மாதிரி, அது வேறு. அது வேறு. இப்போ கட்டாயம் இல்லாத மனுஷருங்க, இப்போ ஆத்மா அல்லாடும். சரி, அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவங்க அவரை பற்றி உடனே ஞாபகப்படுவாங்க. ஆண்டவர் ஒரு டக்குன்னு எழுந்திச்சிடும். This is what will happen. Straight away you will see Jesus Christ. அப்போ எழுந்திரிச்சு ஆர்வமாக போயிட்டு லேட்டாக போச்சு. அப்போ எழுந்திரிச்சோன்னா லேட் ஆகிடுது. படுக்கையில் இருக்கிற வரைக்கும் லேட் இல்லை. கோ and pray. அப்போ இந்த சரீரங்களில் போராடுறதே ஒரு போராட்டம். அதனால யாராச்சும் கண்ணை நோண்டி இருக்கீங்களா? இந்த கண்ணுனால தான் காலையில் எந்திரிக்க முடியல. நோண்டிட்டு போமான்னு செஞ்சுருக்கீங்களா? இல்லை. சரீரமானது பலவீனம் உள்ளது இருக்குது, பலமாக இருக்கிறது உண்டு. அதெல்லாம் அனுசரித்து தான் நம்ம போகணும். இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவின் சரீரம். அனுசரித்து போனோமா நல்லா வாழ்வோம். ஆனால் அவங்கள பாவத்து கூட இல்லை, அவங்களோட பலவீனங்கள் கூட. பலவீனம் இங்கே பார்த்தீங்கன்னா பலவீனம்னு என்ன பலவீனம் காமிக்குதுன்னா, இங்கே இதில் பார்க்கலாம். இங்கே 14 பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனம் காமிக்கிறது என்ன? சாப்பாடில் பலவீனமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 படித்து பாருங்கள். 14 13 படித்து பாருங்கள். அது வீட்டில் போய் படிங்க. அது சாப்பாடு ஒரு பலவீனம். ஒருத்தன் வெஜிடேரியன், ஒருத்தன் நான்வெஜ். இப்போ வெஜிடேரியன்லாம் வேகன். அழகான ஒரு பேர், வேகன் வச்சுருக்கோம். உங்கள் புது பிள்ளை பிறந்தா வேகன் வச்சுருவோம். அப்படின்னா கீரையே கொடுக்கறது. தமிழில் கீரையான். அப்போ அது வித்தியாசத்தை காமிக்கிறது. நீ சாப்பிடாட்டி அது உன் பிரச்சனை, உனக்கு பிடிக்காட்டி அது உன் பிரச்சனை. மற்றவங்க சாப்பிட்ற அளவு இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. சாப்பிட்ற அளவு வேறு. அதுக்கு லட்டடி இப்போ பாருங்கள், எங்கள் ஊரில் வாய்ப்பு பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ரைட், அது அவங்க விருப்பம். மாடுலாம் அவங்களுக்கு பிடிக்காது, அது அவங்க இஷ்டம். நாங்கள் நல்லா அடிப்போம். அவங்களுக்கு அவங்க பங்கு கொடுத்துட்டு. ரைட், அது அவங்க இஷ்டம். அதனால் அவங்கள சிறுமைப்படுத்த முடியாது. ரைட், அப்போ இதை வச்சு நீங்கள் எதுவும் நியாயம் தீர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் நியாயம் தீர்க்கிறதுக்கு 14 படிச்சிங்களா? நீங்கள் யார்? மற்றவங்களோட ஊழியக்காரர்களே நீங்கள் நியாயம் தீர்க்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. நான் நியாயம் தீர்க்கிறேன்னா இல்லை. என்னோட வேலை உங்களை குலுக்கி அமுக்கி கொட்டி பிணைஞ்சி எத்தி கித்தி குத்தி உருவாக்குற வேலை. குயவன் கையில் களிமண் நான் அந்த வேலையாளர். ஆகவே உங்களை நியாயம் தீர்க்கிறதோட விட்டுட்டு அப்படி பார்க்காம உருவாக்குற நோக்கத்தோடு தான் இதெல்லாம் செய்கிறது. ஏன்னா கர்த்தரோட ஊழியம் அது. அப்படி இப்போ நீங்கள் உருவாகி என்ன ஆகுறீங்க? நீங்கள் உருவாகி பின்பு பரிபூர்ணமாகவும் பரிசுத்தமாக நிற்கும் போது 2-3 பேர் ஜெபத்தை
ஆண்டவர் உடனே கேட்குறார். ஏ 2-3 நம்ம உடனே ஜெபம் பண்ண உடனே கேட்குறார். ஏன்னா அவர் கண்களில் இதெல்லாம் பரிசுத்தவான்கள், என் சித்தம் செய்யலாம், இவங்க மேலே எல்லாம் என் சித்தம் இருக்குது. அவர் தான் நம்ம ஏவி ஜெபம் பண்ணி வைப்பார். தட் இஸ் தி அல்டிமேட் திங், அவரோட சித்தத்தை செய்கிறதுக்கு. அப்போ தொடர்ந்து நீ நியாயம் தீர்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சபைக்கு வந்துட்டு அந்த பிள்ளை சரியில்லை, அது இன்னைக்கு என்ன இப்படி உட்காந்துருக்கு, எப்போ பிள்ளை உட்காரும், அதுக்கு என்ன வழியோ யாருக்கு தெரியும். நீங்கள் பார்க்கலாம் சிலவங்க வந்து சில நேரத்தில் நான் வருவேன் சர்ச்சுக்குள்ளே வந்தோன்னே எனக்கு மண்டைக்கு மணி அடிச்சிடும், அப்படியே அசிங்கமாக இருக்கும், பார்த்து அப்படியே டென்ஷனாகி எல்லாத்தையும் கடிப்பேன். எனக்கு எது எப்படி இருக்கும், ஆண்டவருக்கு கொடுக்குற காரியங்கள், ஆண்டவரோட காரியங்கள் நீங்கள் விளையாடவே கூடாது. பொறுமையாக இருக்கவே மாட்டேன். என்னோட ஸ்டைலே அப்படி தான், எல்லாத்தையும் தெரியும். ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம அவர் விளையாட்டு பொருள் அல்ல, அவரை நம்ம சிறுமைப்படுத்துகிற ஒரு கடவுள் அல்ல, அவர் ராஜாத்தி ராஜன். அது உங்கள் சிந்தையில் இருந்துகிட்டே இருக்கணும். எது செய்தாலும் ராஜாத்தி ராஜன் அவர். இஸ்தானால வேலை செய்கிற மாதிரி செய்யணும். இஸ்தானா தெரியுமில்ல, ராஜாவோட மாளிகையில் வேலை செய்யும் போது எப்படி தவறு பண்ணால் என்ன பண்ணுவாங்க? யோசேப்பின் காலத்தில் ஞாபகம் இருக்கா? 2 பேர் இருந்தான், ஒருத்தர் கப்பேர, இன்னொருத்தர் பேக்கர். என்ன பண்ணாங்க? தவறு பண்ணிட்டாங்கல்ல, ஒரே போடு, தலையை எடுத்துட்டாங்க. இஸ்தானல்ல அதான் கெதி, தலையை எடுக்கிறது. தப்பிச்சிங்க, தலை போகலாம். கிருபையின் காலத்தில் வசி தலை போகலாம். சரி, ஆகவே ஒவ்வொரு மனிதர்களும் விசேஷமான மனிதர்கள். கர்த்தர் பார்வையில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு பிரச்சனை கிடையாது, மாறுங்க. எந்த குப்பையில் அதெல்லாம் கவலை, அது பழைய கதை. அது யாரோ இப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு யார் பேர் மாற்றினவங்க இங்கே இருக்கா? யாரும் பேர் மாற்றலையா? ஓகே, ஜி தான். ஓகே, ஜி கோச்சுக்க போகிறாங்க. இப்போ ஏதாவது குறைக்கிற சொன்னாங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்களா? அது ஜியா, அது கணேசன், அது அவர் யாருன்னு தெரியாது. இப்போ நான் கேப்ரியல், அது அந்த அந்த ஆளுகளும் எனக்கு சம்மந்தம் இல்லையா? சேஞ்ச் வைஸ், அவன் யாரும் நான் யாரும். ஏன்னா கிறிஸ்துக்குள் நீங்கள் மறித்துட்டீங்க, புதிய வாழ்க்கை உலகத்துக்கு. பழைய சுட்டி காமித்தானா, நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க, இன்னையிலேருந்து நீ எனக்கு கூட்டாளியே கிடையாது. என்னை உற்சாகப்படுத்தாதவன், கர்த்தர்க்குள்ள பலப்படுத்தாதவன், அவன் எனக்கு தேவை கிடையாது. அவனால் என்ன நேரத்தில் வா ஜெபம் பண்ணலாம், அப்புறம் பண்ணுவான்னு சொன்னானா, ஓகே, நீ அப்புறமா பண்ணிட்டு அங்கே அப்புறமா அப்பால போயிடு, சாத்தானே என்று துரத்தி விடு. அப்பேற்பட்ட கூட்டாளி நமக்கு வேண்டாம். நம்ம பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டார். உன்னோட குடியிருப்பு அந்த பழைய மனுஷன் சாகட்டான், செத்து போயிட்டான், ஞானஸ்தானத்தில் செத்து போயிட்டான். அவனை வாழ வைக்காத, வேற மனிதனா வாழு. கர்த்தர்க்குள்ள பரிபூர்ணமாக பரிசுத்த ஜாதியாக தகன பலியாயிரு. ஓகே, இன்னைக்கு விளங்குதா? தகன பலின்னா என்ன? சாதாரணமாக அப்படியே படிச்சிருப்பீங்க. தகன பலின்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆண்டவரோட வசனத்தில் ஒரு வசனம் கூட அநேக விஷயம் இருக்கு. பாருங்க, எத்தனை வரைக்கும் போயிருக்கோம்? 4 தான் போயிருக்கோம். 10:40 ஆகும் போது உட்காந்துருந்தீங்களா? இன்னும் போயிட்டே இருக்கலாம். இது போதும், இந்த ஆகாரம் போதும். கூட சாப்பிட்டீங்களா? பொங்கி வடிச்சதும் அப்போ திணியாவி ஆயிருவீங்க. ஓகே, கூட சாப்பிட்டா அது ஜீர்ணிக்க முடியாது. You cannot digest. That's why you see God doesn't press somebody
அவர் வார்த்தை திணிச்சு விடுறதல்ல, அவர் உங்களுக்கு விளங்க செய்கிறார். He makes you understand. You can close your heart. இல்லை இல்லை நான் கேட்க மாட்டேன். You can close. பட் யார் நஷ்டத்தில் போகிறா? யார் உலகத்தில் விழுவா? திருப்பி கேட்குறவனா கேட்காதவனா? கேட்காத. பார்த்தியா, இப்போதான் திறந்து விட்டீங்களா? காதை பற்றி சொன்னால் இப்படி வால்வு திறக்கிற மாதிரி திறக்கிறாங்க. ஓகே, இதுதான் என் கோமாளி. சரி, எலும்பி நிற்போமா? ஓகே, இன்றைக்கு இன்றைக்கு உள்ள காணிக்கை ஸ்ரீலங்கா போகுது. மறந்துடாதீங்க, நான் அவங்க சொன்ன வாய்ஸ் மேல் என்னன்னா, மாதம் மாதம் ஊழியத்துக்கு தாங்க கேட்டாங்க. நம்ம உண்மையாக உத்தமமாக செய்வோம். உயிர் உள்ள திருபலியும் ஹல்லேலூயா. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடம் நிரந்தரமா. தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடம் நிரந்தரமா. உலக போக்கில் நடப்பதில்லை, போற்ற வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, போற்ற வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடம் நிரந்தரமா. தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடம் நிரந்தரமா. உள்ளத்தில் நினைவுகள் உமக்காகவே உகந்தவானாய் இருப்பதாக. உள்ளத்தில் நினைவுகள் உமக்காகவே
எனக்கானது உகந்தவானா இருப்பதாக நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றவனாய் இருப்பதாக நாவின் சொற்கள் எல்லாம் இருப்பதாக தானே தந்தவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய் ஒப்பு கொடுப்போம் தானே தந்தவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய் இருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்து விட்டு அவரிடம் ஒப்புக்கொடும். சொல்லுங்க, இயேசு சுவாமி என்னை மன்னிக்கட்டும். நான் ஒட்ட வேஷம் தரிப்பதில்லை. இங்க பாதி அங்க பாதி வாழ்றேன். உலகத்துல சேர்ந்து அந்த நண்பர்களோடு சேர்ந்து இங்க கிறிஸ்துவின் பக்கம் இந்த நண்பர்களும் சேர்ந்து நான் ரெட்ட வாஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னை மன்னிக்கட்டும். இன்னைக்கு நான் திருந்துறேன் ஆண்டவரே. என் உலக நண்பர்களை விட்டு விலகிறேன். பரயாசக்காரர்கள், பாவிகள், துர்மாக்கனை விட்டு விலகிறேன். இன்று நாள் நிமித்தம் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவர்கள் உள்ளத்தில் என்னை பிடிக்காமபடி செய்யுங்க. என்னை பிடிக்காமபடி செய்யுங்க. ஏனெனில் கர்த்தர் பத்தி நான் பேசுறேன். அவரை பத்தி பேசி பேசி புகழ் பாடுகிறேன். என்னை பிடிச்சவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். என்னை பிடிக்காதவர்கள் என்னை விட்டு தூரம் போவார்கள். கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. என்னை பரிபூர்ணமா பரிசுத்தமாய் மாற்றுங்க. என் சிந்தையை நான் இப்பொழுது திருப்புகிறேன். எனக்கு இயேசுநாதர் தான் வேண்டும். உலகம் வேண்டாம், உலகம் வேண்டாம். இயேசுநாதர் எனக்கு போதும். தேங்க்யூ ஜீஸ். நன்றி ஆண்டவர். உலகமே பின்னாம், சிலுவையே முன்னா. உலகமே பின்னா, சிலுவையே முன்னா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஒவ்வொரு நாளும் நான் விடுதலை பெறுவேன். என் அருள்நாதர் அவர் ரத்தத்தை சிந்தி என்னை விலைக்கு வாங்கியிருக்கார். நான் அவருக்கு பொக்கிஷம். அவருக்கு என்ன பொக்கிஷமா வாங்கியிருக்கார். தன் உயிரே கொடுத்து, விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை கொடுத்து என்னை மீட்டின அருள்நாதருக்கு உண்மையாய் உத்தமமாக இருக்க நான் உலகத்தை விட்டு விடுகிறேன். நன்றி அருள்நாதரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புங்க. இன்றைக்கு இவர்கள் அநேகர் மனம் திரும்புறதை நான் பார்க்கிறேன். அவர்கள் உள்ளத்திலே பேசிக்கொண்டு இருக்கிறதை நான் கேட்கிறேன். ஆண்டவர் உண்மையாய் உத்தமமாக உலகத்தை விட்டு திரும்ப தீர்மானம் அநேகர் எடுத்திருக்காங்க. இப்போ உங்கள் ரத்தம் அவர்கள் சிந்தையை கழுவட்டும். உன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்போ அவர் ரத்தத்தினால் கழுவி அதில் இருக்கிற பாவங்களை நீக்கிறார். He is washing you now. He is washing you now. He is sanctifying you now. அவர் ரத்தம்
சகல பாவங்களை சுத்திகரிக்கும். நீங்க அனுபவிப்பீங்க. Now you will feel ஒரு அழுக்கா இருந்த மனுஷன் எப்படி இருக்குமோ, குளிக்காத இருந்தீங்களா, குளிச்ச பண்பு எப்படி இருக்கும் என்று அதை உணர்வீங்க. You will feel now as if you take a bath, as if you just took a bath. He is washing you. ஒப்பு கொடுங்க. Open your heart. Don't keep things. Open your heart. எதுவும் வைக்காதீங்க. கர்த்தர் முன்புக்கு இருதயத்தை தரங்க. அவர் கழுவி எடுக்கிறார். உன் பழைய குணத்தை எடுக்கிறார். உன் பழைய மனுஷனை உடைச்சு எடுக்கிறார். சிலருங்க வேறு புடுங்கி எடுக்கிறார். He is doing that. He is helping us. அவர் நல்லவர். அவர் நல்லவர். எப்பொழுதும் உதவி செய்வார். ஏன்னா நாம் அவரோட இருக்க அவர் மனமானவர். நித்திய ஜீவனம் அவரோட கழித்து முடிக்க முடியாது. கழிக்க அவர் மனமா இருக்கார். தேங்க்யூ ஃபார் தட் லவ். உங்கள் அன்புக்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு நிரப்பறதுக்காக தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி. கர்த்தர் நீங்க இறங்கி வந்து ஒவ்வொருக்கும் என்ன சொன்னீங்க? ஒவ்வொரும் விசேஷமானவங்க. கர்த்தர் பார்வையில் யாரும் சிறுமைப்பட்டவங்க கிடையாது. நீ நல்லவனோ கெட்டவனோ அவருக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் உன்னை நல்லவனாய் மாற்றுவார். அவரை தேடி வா. அவரை தேடி வா. அவரை தேடி வா. நல்லவனாய் மாற மனம் கொண்டு வா. உன் தப்பிதங்களுக்கு ஒப்பு கொடுத்து, தப்பிதங்களை ஆம் நான் தவறு செய்ய வேண்டும் அக்னாலேஜ் பண்ணி ஒப்புக்கொண்டு மனம் மாறு. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக, இந்த ஆராதனையை இயேசு கிறிஸ்துவின் இனியேற்ற நாமத்தில் ஏறெடுக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்தி ஸ்தோத்திரபடி ஜெபம், இந்த வார்த்தை தொழுகுதல் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் தான் எடுக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களை பாதுகாவல் செய்வாராக. கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிப்பாராக. அவர் உங்களுக்கு கிருபை அளிப்பாராக. கர்த்தரின் பிரசன்னம் உங்களோட இருப்பதாக. அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க. பரிபூர்ணமாகவும் பரிசுத்தமா இருங்க. அவரோட சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற. God bless you. Shalom. Like him.